வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஷவர்மா பானிபூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ரெசிபியில் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். அது டீட்டெயில்டாக காமிச்சேன். அதே ரெசிபி தான் நான் வச்சு நான் இன்றைக்கி பானிபூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப பாப்புலர் டிஷ்ஷுங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பில் கூட இந்த நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் போய் சாப்பிட்டேன், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ரெசிபியை அப்படியே வந்து நான் ரீமேக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே இந்த சிக்கன் மேரினேஷன் எல்லாம் காமிச்சிருக்க தொட்டு நான் டீட்டெயில்டாக காமிக்க போகலங்க. என்ன நான் பண்ணியிருக்கேன், நான் வந்து அதை ரீகேப் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே மசாலா, கோழி எல்லாம் நான் எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலாவில் என்னென்ன சேர்க்கணுன்னு மட்டும் சொல்லிடுறேன். அதோட பொருட்கள் அளவுங்கள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோழி போன்லெஸ் எடுத்திருக்கேன். அதில் தயிர் சேர்த்துருக்கேன், எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் மசாலா, கறி பவுடர், அடுத்து வந்து கிச்சன் கிங் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், ரெகுலர் சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள் அண்ட் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், ஜத்தார் சேர்த்துருக்கேன், சூமேக் சேர்த்துருக்கேன். இது ரெண்டு வந்து மிடில் ஈஸ்டர்ன் ஸ்பைசஸ். அடுத்து வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். கோழியில் எல்லாத்தையுமே நல்லா கலந்து நீங்கள் 30 நிமிஷம் இது ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ராத்திரி வந்து இது ஃப்ரிட்ஜில் செஞ்சு மேரினேஷன் எல்லாம் பூசி ராத்திரி மூடி போட்டு வச்சிங்கன்னா கோழி நல்லா ஊறிடும். நீங்கள் ராத்திரி ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். நான் வந்து இது ராத்திரி ஊற வச்சேங்க. மறுநாள் காத்தால ஒரு கம்பியில் நல்லா இந்த கோழியை குத்தி இப்போ நம்ம வந்து அது வேக வைக்க போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் பேம்பூ ஸ்கியூவர்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மெட்டல் ஸ்கியூவர்ஸில் யூஸ் பண்ணுறது நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். கோழி வந்து உள்ளே நல்லா வேகுது. ஸோ ஆனால் இது கம்பி இல்லையா, நல்லா அந்த கம்பி சூடாகி கோழி உள்ளே நல்லா வேகுது. ஸோ வந்து இந்த மாதிரி மெட்டல் உங்களுக்கு கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். இது ரீயூஸ் பண்ணலாம், நீங்கள் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு ரீயூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸ், இந்த அவன் கேக் ஐட்டம்ஸ் விற்கிற கடைங்களில் உங்களுக்கு இந்த ஸ்கியூவர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கோழி வந்து நான் வச்சுருக்கேன். அதில் நல்லா வேக விட போகிறேன் மிதமான தீயில். அந்த மசாலா எதுவுமே நான் வேஸ்ட் பண்ணல. அதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி அந்த கோழியிலே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது கோழி வேகும் போது அந்த மசாலாவில் ஈவனாக வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கோழியை திருப்பி எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கினாங்க. இந்த மெட்டல் ஸ்கியூவர்ஸ்னால அந்த கோழி வந்து உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ள வரைக்கும் நல்லா மாய்ஸ்டாக இருக்குது. இப்போ இந்த கோழி நல்லா வெந்திருக்குங்க. அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து கிரில் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நிறைய ரெசிபிஸ் அண்ட் இந்த ரெசிபி டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேராகவே அந்த அடுப்பு மேலே ஒரு கிரில் ரேக் வச்சு இந்த கோழியை எல்லா பக்கமும் 2 நிமிஷத்துக்கு சுட்டு எடுத்துட்டேன். இந்த கோழி வந்து நல்லா அருமையாக கிரில் ஆகிருக்குங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு தட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, ஏன்னா கைக்கு பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும் இல்லையா, அந்த கம்பியெல்லாம் கொஞ்சம் ஆறுனதும் இந்த கோழியை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கினேன். நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கணும். ஏன்னா இந்த ஷவர்மா கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன துண்டாக அதை நறுக்கி கொந்தி எடுத்துடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த கோழி நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மெல்லிசாக நறுக்கியிருக்க முட்டைகோஸு, கேரட், வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காரம் பிடிக்கிறோன்றவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே நான் தயார் பண்ண தஹீனி, அதாவது எள்ளு சட்னி, கார்லிக் தூம், பூண்டு சட்னி, அடுத்து வந்து மேயோனேஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கோழியில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் பேசிக் ஷவர்மா மிக்ஸ். இந்த பேசிக் ஷவர்மா மிக்ஸ் வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷவர்மா ஸ்பெஷாலிட்டி ரெசிபீஸ் தயார் பண்ணலாம். இந்த பானிபூரிக்கு இது ஒரு பேசிக் ஷவர்மா மிக்ஸ். நான் ஏற்கனவே டீட்டெயிலாக ஷவர்மா தயார் பண்ணிருந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பானிபூரி ரெசிபி தயார் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஷவர்மா மிக்ஸ் ரெடியாக இருக்குது. நான் கார்லிக் தூம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதில் மெல்லிசா நறுக்கி வச்சுருக்க முட்டைகோஸ், கேரட், வெங்காயம் எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தழை, புதினா, சாட் மசாலா தூள், சீரகத்தூள், புளி சட்னி, க்ரீமி மின்ட் சாஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் ரெசிபீஸில் காமிச்சிருக்கிறது தான். எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் சாறு தேவைப்படும். இப்போ நம்ம வந்து முதல்ல ஜீரா பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வெதுவெதுப்பாக தண்ணி இருக்குங்க. இதில் வந்து புளி சட்னி, சாட் மசாலா தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே புளி சட்னி உங்களுக்கு நான் சாட் ரெசிபீஸில் காமிச்சிருக்கேன். அதே சாட்
புளி சட்னி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த புளி சட்னி நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் சாஸஸ் அண்ட் ரெசிபீஸில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த புளி சாறு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பும் தித்திப்புமா நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெதப்பாக இருக்கிற தண்ணியில் சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கலந்து ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த ஜீரா பானி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் இந்த பானிபூரி ரெடி பண்ணிக்கிறேங்க. இந்த ரெடிமேட் பானிபூரி நான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் ரெசிபியில் வந்து பங்கார்பேட் பானிபூரி ரெசிபியில் வந்து இந்த பானிபூரி கூட எப்படி தயார் பண்ணுறது அந்த பூரின்னு நான் காமிச்சிருக்கேங்க. அதே மாதிரி பூரி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் வீட்டில். ஆனால் நான் வந்து இது ரெடிமேட் வாங்கிக்கினேன். இந்த பூரி வந்து நடுவில் ஓட்டை போட்டு நம்ம அந்த ஷவர்மா மிக்ஸை நிரப்பணும். இந்த ஷவர்மா மிக்ஸ் நிரப்பந்தோம். இது வந்து மேலே நம்ம முட்டைகோஸு, வெங்காயம், கேரட் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறது சேர்க்கணும். அது மேலே இந்த சட்னி சேர்த்துக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் தயார் பண்ணலாம். சில ஐட்டம்ஸ் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதியெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த கோழிலேருந்து எல்லாமே நீங்கள் முன்கூட்டியாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ பண்ணிக்கலாம். ஒரு செட்டுக்கு நீங்கள் 6 பூரி பண்ணிக்கோங்க. பண்ணி தயார் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த செட்டுக்கு 6 செட்டு பூரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் நீர்த்துக்கும். இப்போ இந்த பூரி நறுப்பந்தோம் அது மேலே வந்து மெலிசா நறுக்கியிருக்க மல்லித்தழை, முட்டைகோஸு, கேரட், வெங்காயம் வந்து தூவிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சிக்கலாம். மேலே வந்து இந்த கார்லிக் சட்னி, அதாவது அந்த கார்லிக் தூம், கொஞ்சம் மேயோனேஸ், இல்லைன்னா நீங்கள் வந்து க்ரீமி மின்ட் சட்னி வச்சு மேலே கொஞ்சம் சாட் மசாலா தூவி இது வந்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜீரா பானி வந்து இந்த பூரியோடு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் கூட என்னை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான ஷவர்மா பூரி நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக நம்ம தயார் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ரொம்பவே ஒரு யூனிக்கான டிஷ். இது வந்து மிடில் ஈஸ்டர்ன் அண்ட் இந்தியன் ரெசிபி மிக்ஸ் ஆனது. ஸோ வந்து ஒரு மிக்சர் ரெசிபி எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஜீரா பானி எப்போவுமே ஒரு அருமையான ஒரு ரெசிபிங்க. அது எப்போவுமே வந்து ஜீரணத்துக்கு அருமையான ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி டிஷ்ஷஸ் நம்ம சாப்பிட்றப்போ அந்த ஜீரா பானி நம்ம குடிக்கிறப்போ டக்குன்னு வந்து ஜீரணம் ஆகும். நான் டிஃப்ரெண்ட் பானிபூரி ரெசிபீஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லா பானிபூரி ரெசிபீஸும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அதோட ப்ளேலிஸ்ட்டே நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். எல்லா ரெசிபீஸுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஷவர்மா பானிபூரி ஷவர்மா சீரீஸ் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே விரும்பி பார்க்குவாங்க, தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ், ரெசிபி பிக்சர்ஸ் நீங்கள் தயார் பண்ணாக்கா அந்த பிக்சர் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அது ஃபோட்டோஸ் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். நானும் என்னோடய சோஷியல் மீடியா யூடியூப்லலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.